இந்த கேள்விக்கான ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மள ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணா அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? ஷேர் பண்ணுங்க. வாங்க இதுக்கான ஆன்சரை பார்க்கலாம். 7 36 வருது. எப்படின்னா 36 வரலாம்? 7 - 1 சரியா? 7ல 1 போச்சுன்னா என்னது நமக்கு? 6. அந்த 6 ஸ்கொயர் பண்ணா என்னது? 36 வரும். சரி. அப்ப 11 - 1 என்னது நமக்கு? 10. 10 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் நமக்கு? 100 வரும். ஆனா ஆப்ஷன் 100 இருக்கா? இல்ல. அப்ப இது நமக்கு கான்செப்ட் கிடையாது. சரியா? சோ வேற என்ன கான்செப்ட் யோசிக்கலாம்? 36 7 வருதுன்னா சோ 7 × 5 35. 35 + 1 36. ஓகே. சோ அதே மாதிரி இங்க பாருங்க என்ன இருக்கு? 11 இருக்கா? 11 × 5 55. 55 + 1 என்னது? 56. சோ ஆப்ஷன் 56 இல்ல. அப்ப இதுவும் என்ன கிடையாது நமக்கு? கான்செப்ட் கிடையாது. சோ அப்ப என்னதான் சார் கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 7 ஸ்கொயர் = 49. சரியா? சோ 49 வருதுல, நடுவுல என்ன பண்ணிருங்க? மல்டிப்ளிகேஷன் போட்டுருங்க. அதாவது 4 × 9 என்னது? 36. சரியா? அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? 11 இருக்கா? சோ 11 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் நமக்கு? 121 வரும். சரியா? சோ நடுவுல என்ன பண்ணிருங்க? மல்டிப்ளிகேஷன் போட்டுருங்க. 1 × 2 2 2 × 1 என்னது? 2 தான். சரியா? சோ ஃபைனல் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி என்பதே நமக்கு சரியான விடை. இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு கேள்வி டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதே போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்மள ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி.